இது கிரில்லில் வச்சா என்ன ஆகும்? வெடிச்சிடும், பாப்கார்ன் ஆகிடும். ரொம்ப நேரம் வைக்கணுமோ? ஃபர்ஸ்ட் டைம் இப்போ தான் இந்த மாதிரி ட்ரை பண்ணுறோம். யாரெல்லாம் இப்படி வந்து கார்ன் அடுப்பில் வச்சு சாப்பிட்ருக்கீங்கன்னு சொல்லுங்கள். ஸ்வீட் கார்ன் இது நல்லா இருக்குமான்னு சொல்லுங்கள். ஓகே காய்ஸ், கொஞ்சமாக கறி விட்டுட்டோம். இது மேலே என்ன பண்ணி தருவாங்கன்னா கொஞ்சம் லெமன் போடுவாங்க. யோ பிடிக்காது, நிறைய போட்டுருவோம். ஐ லைக் இட் சாட் மசாலா. வாவ், கும்மென்று இருக்குது. இது கடையில் வாங்குற மாதிரி இருக்குமாங்கிறது எனக்கு தெரியல. டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். இதான் எங்களோட ஃபஸ்ட்டு ட்ரை. ஓகே, ட்ரை பண்ணி பார்க்கலாமா? ஓகே காய்ஸ், இன்றைக்கி பார்த்தீங்கன்னா சக்கையான பிரியாணியும் அரைச்சிக்கிட்ட பிரியாணி தம் போட்டு சூப்பராக வச்சுருக்கோம். இதுக்கு மேலே வழக்கமாக வாழையில் போடுவோம், இன்றைக்கி போட முடியல. கடா லெக்கு, மீதி லெக்கெல்லாம் காணும். நிறையா லெக்கு உள்ளே போட்ட மாதிரி தெரிஞ்சே. பிரியாணியே பார்த்துட்டு சாப்பிட்டுடுச்சாட்டுக்குது. அதானே கொட்டனா தெரியுமாம்மா எல்லா பிரியாணி. வேறு லெவலாக இருக்குது பிரியாணி. செம்ம டெம்டிங்காக இருக்குது. நல்லா அரைச்சிக்கிட்ட பிரியாணி. தென் அடுத்து என்ன ஸ்பெஷல்? சிக்கன் 65. ஆஃப்டர் லாங் பேக் பார்த்தீங்கன்னா சிக்கன் 65. அப்புறம் வித்து சேலஞ்ச் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரியாணி வித்து சிக்கன் 65. சரி, ஓகே, ரெடி ரெடி, போலாமா? போலாமே. அவன் கண்ணு முன்னாடி வேற லெக் பீஸாக மிதங்குது. ஃபர்ஸ்ட் பிளைனாக ஒரு வாய் பிரியாணி. ஆக்சுவலி சமைச்சு வச்சு ரொம்ப நேரம் ஆச்சு. நாங்கள் இப்போ வரோம்னு இவங்க ரெடி ஆகிட்டு வர்றதுக்கு ரொம்ப லேட் ஆயிடுச்சு. ரொம்ப நேரம் வெயிட் பண்ணுறோம் இந்த பிரியாணி சாப்பிட்றதுக்காக. வேற லெவல் ரைட்டால. இன்னைக்கு பிரியாணி வந்து டூ டேஸ்டியாக இருக்குது. அதுக்கு ஒரு காரணம் என்னன்னா தம் போட்டு வச்சு ரொம்ப நேரம் ஆகுது. எடுக்கவே இல்லை பிரியாணி. கிட்டத்தட்ட ஒரு 2 hours தம்லே இருக்குது. இப்போ இனிமேல் நம்மளும் காலையில் சாப்பிட்றதுக்கு போறாது. பட்னி கடறதுக்கு செம்மையானது. அப்படியே ரைஸ்ல அந்த மசாலா சூப்பரா ஊறி இருக்கு. நாங்களும் லெக் பீஸ் சாப்பிடலாமா? அப்படியே பூ மாதிரி வந்துருக்கு. லெக்கு தொட்டோடனே வந்துச்சு. அதுக்கு ரீசன் என்னன்னா ரொம்ப நேரம் தம்ல இருந்துச்சு. நம்மளும் இனிமேல் நைட்டு சாப்பிட்றதுக்கு காலையில் தம் போட்டு சொல்லலாம். நம்ம பேசாம ஒரு பிரியாணி கடை போட்டுடலாமா? போடுங்க. நல்லா போகும் போலயே. நம்மளோட ஆடியன்ஸ்ல நம்மளுக்கு வந்து கஸ்டமர்ஸா வருவாங்க. டவுன் ஃபுட்டீஸ் பிரியாணி கடை போட்டலாமா? யாரெல்லாம் வருவீங்க கமெண்ட்ல சொல்லுங்க. ஆமா, 65 ட்ரை பண்ணவே இல்ல. 65 என்னது மனசாட்சியா? பிரியாணி கூட ட்ரை பண்ணல. அப்படி சொல்லு. 65 ஆக்சுவலி இந்த மாதிரி 2 மடங்கு செஞ்சு வச்சிருந்தேன். கிச்சனுக்கு போகும்போது ஒரு பீஸ், வரும்போது ஒரு பீஸ், நிற்கும்போது ஒரு பீஸ், நடக்கும்போது ஒரு பீஸ். 3 பேருமே சாப்பிட்டோம், இல்லைன்னு சொல்லல. பார்த்தோம். கரெக்ட், பாதி காலி பண்ணிட்டோம். இவ்வளோ நேரம் வெயிட் பண்ணாலும் ஒர்த்து. முட்டைன்னு ஒரு காம்பினேஷன் இருக்காது, நான் பார்க்கவே இல்லை. நான் தான் விடுச்சேன். முட்டை இல்லை பிரியாணி இல்லை போன்லெஸ் 65, ஒரு லெக் பீஸு, சாப்பாடு ரெடி. ரெடி, டன். பிரியாணியோட அடிமை நானா? பிரியாணின்னு எழுதி வச்சாலே சாப்பிடுவேன். இன்னைக்கு வரை எனக்கே தெரியாம கொஞ்சம் நல்லா செஞ்சுட்டேன். இல்லை நாங்க பசியோட இருக்குமா தெரியல. பிரியாணி சூப்பர். அது ரொம்ப பசியோட என்ன ஃபுட்டு சாப்பிட்டாலும் சூப்பரா இருக்குமா.
காமாவல்ல சொல்லுங்க. ரைத்தா. அம்மா, இன்னைக்கு நம்ம ஒண்ணு பண்ணணும். இன்னைக்கு நம்ம வீட்ல ஆப்பிள் இருக்கு, வெங்காயமும் இருக்கு. செக் பண்ணணும். இவெல்லாம் ரைத்தா 2வது ரவுண்ட் ஓட்டிட்டு தான். நான் ரைத்தால ட்ரை பண்ணவே இல்லை. பிளைன் பிரியாணியும் சூப்பரா இருக்கும். ரைத்தாக்கு யாரும் போய் ரைத்தா போய் வச்சிருப்பா? ஆக்சுவலி அது வந்து தயிர் பச்சடி, ஆனியன் வெங்காயம், ரைத்தா ஒன்று தானே. ஆனியன் தயிர். இது ஒரு ஃப்ளோவில் சொல்லிட்டு விடுங்க. ஆனால் ரைத்தாங்கிறது வந்து எந்த டிஸ்ட்ரிக்டோட ஸ்டேட்டோட நேம் அப்படிங்கிறது கமெண்ட்ல சொல்லுங்க. எனக்கு தெரியல. ரைத்தாங்கிறது நம்ம தமிழ்நாட்டில் சொல்றது கிடையாது. லாங்குவேஜ்னு சொல்லுங்க. என்னடா அந்த பக்கம் பிரியாணி காணும். இதுதான் இருக்கலாம். ஆனா இங்க இந்த கேப்ல இருந்துட்டீங்க. சிக்கன் 65 பார்த்து சிங்கம் ஒன்று கூறப்பட்டதே. ரைத்தா எடுங்க. போட்டு சாக்கு. ஆறு லெக் பீஸ், ஆளுக்கு 2 லெக் பீஸ். நான் 2 எப்பயும் தூள் வரீங்கன்னு நினைக்கிறேன். அடுத்து இவள் லெக் பீஸ் பக்கம் தான் ஒரு லெக் பீஸ் சூப்பராக வச்சிருக்கு. செம்மையா இருக்கு. எனக்கு ஒன்று மட்டும் லெக் பீஸ் போதும்பா. அப்போ பிரியாணி சாப்பிட இடம் இருக்காது. இல்லைண்ணா மட்டும் நம்ம சாப்பிட்டு டேஸ்ட் நல்லா இருக்கு. இன்னும் என் பக்கம் இடமே இல்லை. சாப்பிட்ற மழையே ஆக முடியுது. பிரியாணி 6 திரும்ப பிரியாணி சிக்ஸத்தை இது கூட அடிச்சுக்க முடியாது. பிரியாணி சிக்கன் 65 இல்லைம்மா, பிரியாணி சிக்ஸத்தை. இன்னும் 2 நிமிஷத்துல இடம் எப்படி காலியாகுதுன்னு பாருங்க. என்னம்மா இது போடும்போது இடம் ஃபுல்லாக இருந்துச்சு. இப்போ பார்த்து பாருங்க. அதான் சாப்பிட்டேன். இப்போ மழை வருது. ஏன்? நிறைய மழையா? மழை அந்த வே வந்துட்டே இருக்குது. 4 வயதாவுக்கு நான் தான் முடிக்க போறேன். என்கிட்டலாம் ஒரே வயது தான் இருக்குது. நான் தான் முடிக்க போறேன். பிரியாணியும் 65 காம்போ பிடிச்சவங்கலாம் மறக்காம பிளாக் ஹார்ட் கமெண்ட் பண்ணிடுங்க. பிரியாணி முட்டையும் பிடிச்சவங்க பிங்க் ஹார்ட் கமெண்ட் பண்ணுங்க. பிரியாணியும் லெக் பீஸும் பிடிச்சவங்க ரெட் ஹார்ட் கமெண்ட் பண்ணுங்க. பிங்க் தான் நிறைய வரணும். ரெட் தான் நிறைய வரணும். லெக் பீஸ் இல்லாத பிரியாணியா? பிளாக் தான் அதிகமா வரும். எனக்கு தெரியும். பார்க்கலாம். பிங்க் தான் அதிகமா வரும். என் இன்ஸ்டிங் போய் சொல்லாது. பாப்போம் ஃபர்ஸ்ட். என்கிட்ட கம்மியா தான் இருக்கு. ஆனா அம்மா தண்ணி மூணாவது இருக்கு. மூணாவதா? என்னடா யாருக்கெல்லாம் இந்த சாப்பிட்றது பிடிக்கும்னு சொல்லுங்க. இந்த நொறுக்குன்னு எலும்பு திங்கிறது ஒரு செயலா? நானும் முடிச்சிட்டேன். நான் ஒரு எலும்பு கடிச்சிட்டேன். ஏன் கேட்டா 2 பேரும் அடிக்க வருவாங்க. நீ சொல்லு. நான் சாப்பிட்டு பொறுமையா போங்க, நான் பொறுமையா சாப்பிடுவேன். எப்படி? யார் டிஸ்டர்ப் பண்ண போறா? பிரியாணி கேட்டால் அடிக்க வந்துடுவாங்க. பொறுமையாக சாப்பிட்டோம். ஓகே ஹாய்ஸ், இன்னைக்கு வீடியோ பார்த்தீங்கன்னா செம்ம சூப்பராக முடிஞ்சிச்சு. பக்காவான பிரியாணி, நல்லா பசியோட ஃபுல் கட்டி இன்னைக்கு கட்டியாச்சு. யார் வீட்டில் தான் சண்டே ஸ்பெஷல் சிக்கன் பிரியாணி அப்படின்னு சொல்லுங்கள். சிக்கன் பிரியாணி, சிக்கன் 65 காம்பினேஷன் வேற லெவல். இந்த வீடியோ பிடிச்சாலும் பிடிக்கலனாலும் மறக்காம லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஓகே பண்ணிடுங்க. ஓகே ஓகே டாடா பை பை.